Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 3வது லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ தலைப்பு வந்து பாருங்களேன், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ உணவு பாதுகாப்பு துறைங்கிறவங்க எதுக்காக அங்கே இருக்காங்க? ஸோ உணவில் வந்து கரெக்டான உணவாக வந்து இருக்கா, இல்லை கலப்படம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை கெட்டுப்போனது ஏதாவது வித்துட்ருக்காங்களா, அந்த தரம் கரெக்டாக மக்களுக்கு வந்து போய் சேரணும், உணவுங்கிறத அந்த தரத்தோடு இருக்கணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக தான் யார் இருக்காங்க? இந்த உணவு பாதுகாப்பு துறையினர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த உணவு பாதுகாப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துங்கிறது மக்களுக்கு எவ்வளோ முக்கியம், அதை விட குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியமானது, ஸோ அதை பற்றி இந்த ஐநா, அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ என்ன மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே வந்து போகலாமா? சரி, இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன், உணவு பாதுகாப்பு. ஸோ பாருங்கள், ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உணவு பாதுகாப்பினை பின்வருமாறு வரையறுக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார்? ஐநா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து சொல்லுது. எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். என்னங்க வளவளன்னு இருக்குன்னெலாம் பார்க்காதீங்க. ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா அந்த மனிதனுக்கு தேவையான உணவு பாதுகாப்பானதாக இருக்கணும், சுகாதாரமானதாகவும் இருக்கணும், நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, உணவு பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது எந்த வருஷம் சொல்லியிருக்காங்க? 2009ஆம் ஆண்டு வந்து சொல்லப்பட்டது. ஓகேவா? ஸோ இதை கீழே வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த விரிவான வரையறை, இந்த டீட்டெயில்டான டெஃபினிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, உணவு வந்து சத்துமிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை வந்து உணர்த்துது. அதோட பாதுகாப்பு மிக்க ஊட்டச்சத்தனை பெறதுக்கான வேறு சில அம்சங்கள் வந்து தேவைப்படுவதையும் உணர்த்துது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உணவு பாதுகாப்பானதாக இருக்கணும், சத்துமிக்கதாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், புகழ்மிக்க வேளாண்மை விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதனின் கருத்துப்படி. ஸோ MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல், இது எல்லாமே ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சத்து மிகுந்த சரிவிகித உணவு வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து கால்சியம் நல்லா கிடைக்கிது, ஆனால் ப்ரோட்டீன் கிடைக்கல, இப்போ வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிது, கால்சியம் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா வகையான உணவும் சரிவிகித அளவில் கரெக்டாக வந்து போய் சேரணும். கரெக்டான குடிநீராக இருக்கணும். இப்போ எல்லாமே எல்லாத்துலேயுமே கலப்படம் தான் இல்லைங்களா? அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பான குடிநீர் இருக்கணும், சுற்றுச்சூழலும் சரியானதாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு வந்து இருக்கணும், ஆரம்ப கல்வி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலுமே அது வந்து ஒரு குறைபாடாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறப்ப அது என்னன்னு சொல்ல வர்றாரு அவர்? ஊட்டச்சத்தான பாதுகாப்பு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து உணவின் அடிப்படை கூறுகள். மொத்தமாக அது வந்து 3 வகையாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? 3 அடிப்படை கருத்து வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று உணவு இருப்பு, இன்னொன்று அணுகல், இன்னொன்று உட்கொள்ளுதல். இந்த 3 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வளவளன்னு இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. ஸோ இப்போ ஜென்ரலாக உணவு இருப்பு அப்படின்னா அந்த உணவு கிடங்களை சேமித்து வைப்பாங்க இல்லைங்களா, இருப்பு வச்சுக்கணுங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு பெரும்பாலும் தேவையில்லை. ஸோ இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்தில், அதாவது வந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தொடக்க காலத்தில் வேளாண்மையில் தான் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொழில்மயமாக்கணும், நம்மளும் தொழில்துறையை வந்து வளர்த்தெடுக்கணுங்கிறதுனால கவனம் வந்து எந்த பக்கம் போகுது? தொழில்துறை பக்கம் வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் வறட்சி வந்து ஏற்படுது. ஸோ தொடர்ச்சியான வறட்சி இருக்கும்போது வெளிநாடுகளில் சலுகைகள் வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சிக்கல் வந்து ஏற்படுது நமக்கு. அப்போ பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டி இருந்தது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்களேன், அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போது 1960களில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பொதுச்சட்டம் 480 யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? உதவி செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு நமக்கு என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, நிறைய புரட்சிகள், பசுமை புரட்சி, அது இது நிறையா வந்து வெடிக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உயர் ரக விதைகளான அந்த HYV அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய உயர் ரக விதைகள்,
அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், நிறைய விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகள், அதாவது அரிசி, கோதுமை இந்த மாதிரி தானியங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, பயிரிட வைக்கிறாங்க. ஓகேங்களா, அது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். HYV அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ அடுத்தது FCI அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவு கழகம். ஓகேங்களா. ஸோ இந்த உணவு கழகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உணவு கழகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு அமைத்து அறுவடை காலத்தில் அது எல்லாமே அங்கே என்ன பண்ணுறாங்க, உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிந்துவெளி நாகரிகம் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே பெரிய உணவு கிடங்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது எதுக்காக வச்சுருக்காங்க, இப்போ மழை காலங்களிலோ இல்லை வெள்ளப்பெருக்கு காலங்களிலோ அவங்க தானியங்கள் எல்லாமே அங்கே அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க மூட்டை மூட்டையாக கொண்டு போய் அந்த குடோனில் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கிடங்கு எல்லாமே எங்கே இருக்கும், மேட்டு பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ அடுத்து வந்து விளைச்சல் இல்லாத நாட்களில் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தினாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் இந்திய உணவு கழகம் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய சேமிப்பு கிடங்கு அமைத்து அதை அறுவடை காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த சேமிப்பு கிடங்குல வந்து சேகரித்து வச்சிட்றாங்க. அதை ரேஷன் மூலமாகவோ எது மூலமாகவோ மக்களுக்கு வருடம் முழுவதும் வந்து என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு அறுவடை வந்து செய்கிறாங்க. ஸோ அதாவது அதுக்கு முன்னாடி பயிரிடுற சமயத்திலே வந்து என்ன பண்ணுறாங்க, மானியங்கள் மூலமாக எல்லாம் வாங்கி பயிரிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு அந்த அறுவடை செய்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குழு வந்து அதுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயிக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்டை தான் வந்து சேல்ஸ் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழு வந்து மினிமமாக வந்து ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில், ஒரு திறந்தவெளி சந்தையில் போய் அந்த ப்ராடக்ட் அவங்க வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா. ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் வந்து விற்கிறாங்க, தானியமோ ஏதோ ஒரு விஷயமோ வந்து கொண்டு போய் விற்கும்போது மினிமமாக வந்து 100 ரூபாய் கிடச்சா ஓகே அப்படிங்கிறத அந்த குழு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்ட்டு. அவங்களால அதை விட அதிகமாக விற்க முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த 100 ரூபாய் கிடைச்சாலே போதுமானது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த குழு வந்து கொடுத்துருக்கோம். அதுதான் என்னதுங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ ரீட் பண்ணி பாருங்களேன். ஒரு நிபுணர் குழுவால் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருள்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகளின் தங்கள் விளைபொருள்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவர். அதுதான் என்னதுங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது வந்து பொது வழங்கல் முறை. ஸோ தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சல் PDS, அதாவது உலகளாவிய பொது வழங்கல் முறை. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இந்த யூனிவர்சல் PDS வந்து அமல்படுத்தப்பட்ட நிலையில் மற்ற மாநிலங்கள்லாம் இலக்கு பொது வழங்கல் முறை டார்கெட்டட் PDS அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பொது வழங்கல் முறைனா என்னென்னா, ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருள் வழங்கல் அட்டை அப்படின்னு இருக்கும். அந்த குடும்ப அட்டையை கொண்டு போய் கொடுத்தோன்னா அதுக்கான பொருள்கள் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இதே டார்கெட்டட் PDS இலக்கு பொது வழங்கல் முறை அப்படின்னா பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கான பொருட்களை வந்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்களில், நிறைய மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தான் முக்கியமானது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013ஆம் வருடம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட இனிமேல் நம்ம பார்க்க போகிற இந்த சட்டங்கள் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றினாங்க, 2013ஆவது வருடம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 1, 2016ஆம் வருடத்துலேருந்து துவங்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சேமிப்பு கிடங்குனா ஆல்ரெடி நமக்கே தெரியும் இல்லைங்களா, முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வாங்கும் திறன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் லெசன்லேருந்து, அதாவது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ வாங்கும் திறன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு பணம் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து 10 ரூபா அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு அமௌண்ட்டாக தான் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். 10 ரூபாப்பா உள்ள வைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, 10 ரூபா தானே போனால் பொது கொடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ன காரணம் அப்படின்னா
விலைவாசி ஏறும்போது பணத்தோட மதிப்பு குறையும், விலைவாசி இறங்கும்போது பணத்தோட மதிப்பு என்ன ஆகும், அதிகரிக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு. விலை ஏறும்போது வாங்கும் திறன் குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கிறது. ஸோ இப்போ விலை ஏறும்போது, இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 ரூபாய்க்கு வந்து அதே பொருள் எனக்கு 10 ஐட்டமாக கிடச்சிது. இப்போ 10 ரூபாய்க்கு எனக்கு வெறும் ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான், ஓகேங்களா? வெறும் ஒரு சாக்லேட் கூட வச்சுக்கோங்க. அப்போலாம் 10 ரூபா கொடுத்தா எனக்கு 10 சாக்லேட் தருவாங்க. இப்போ 10 ரூபா கொடுத்தா எனக்கு வெறும் ஒரு சாக்லேட் தான் வந்து கிடைக்குது. அப்போ விலை வந்து ஏறும்போது அந்த வாங்கும் திறன் வந்து என்ன ஆகுது, குறையுது. இதே விலை குறையும் போது அந்த வாங்கும் திறன் வந்து என்ன ஆகுது, பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்குது. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது, நாணயத்தின் மதிப்பு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வாங்கும் திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, அதிக மக்கள் தொகை வந்து பெருகிக்கிட்டே போகிறதா இருக்கலாம், அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து அதிகரிக்குது. ஸோ இப்போலாம் எல்லாமே அத்தியாவசியமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே அத்தியாவசியமாக மாறும்போது அந்த பொருட்களுக்கான தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் கார்னா சிலர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ காருங்கிறது எல்லா பக்கமும் வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த பொருட்களுக்கான தேவை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. ஸோ அந்த வாங்கும் திறனில் நம்ம டெஃபினேஷன் மாதிரி படித்தோம் இல்லைங்களா, எக்ஸாக்டாக அதே தான். அடுத்து பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. ஸோ இது எல்லா காரணங்களினாலும் என்ன ஆகுது அப்படின்னா, வாங்கும் திறனை வந்து என்ன ஆகுது, பாதிக்குது. இப்போ அடுத்தது வாங்கும் சக்தி சமநிலை. இந்த பிபிபின்னு சொல்லிட்டு நம்ம 9th பார்த்தோம் இல்லைங்களா, அதை பற்றி பார்ப்போம். நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பிபிபி வாங்கும் சக்தி சமநிலை அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நாடுகளோட வருமான நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட வாழ்க்கை செலவுகள் தொடர்பான பிற பொருளாதார தரவு, அந்த பொருளாதாரம் எக்கனாமிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த தரவுகள் வந்து எப்படி போயிட்டுருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, பண வீக்கமாக இருக்கா, பண வாட்டமாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த வாங்கும் சக்தி சமநிலை பயன்படுத்தப்படுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் இந்தியா வந்து இந்த வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் 3வது பெரிய நாடாக வந்து இருக்குது. சீனா வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துக்கு வந்திருக்கு. சீனா அமெரிக்காவை 2வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அடுத்த 2-3 நாடுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைனா, அமெரிக்கா, அப்புறம் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே லிஸ்ட்டில் நமக்கு பேர் கொடுக்கலனாலும் இதை வச்சு அதுக்கு அடுத்தடுத்த நாடுகள் யார் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை. ஸோ புதிய விவசாய கொள்கை 2018ஆம் வருடம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, மத்திய அரசு தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படி வந்தோன்னா, இங்கே அடுத்தது இருக்குது பார்த்திங்களா, வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு. ஸோ இதில் வந்து பல பரிமாண வறுமை குறியீடுங்கிறது MPI அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எதை தொடங்கியிருக்காங்க, பரிமாண வறுமை குறியீடு. இந்த MPI அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு 2010ஆம் வருடம் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு. இது எப்போ 2018 வருடம் இந்த அறிக்கை வந்து வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 3 வகைகளாக வந்து பிரித்து காட்டலாமா. ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உயர் வறுமை மாவட்டங்கள். ஸோ உயர் வறுமை மாவட்டங்கள் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகை. ஸோ வறுமை அப்படிங்கிறதே ஒரு கோடு. இப்போது எல்லாருமே ரொம்ப வந்து ரிச்சாக இருக்காங்கங்க, இது வந்து வறுமை கோடு. இது வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டிங்க, உங்கள் சேலரி வந்து இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னா இதுதான் வறுமை கோடுன்றாங்க. அந்த வறுமை கோட்டு நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்ச கோட்டுக்கு கீழே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து யாரா, உயர் வறுமை அந்த மாவட்டங்கள். ஓகேங்களா? உயர் வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு வந்து காட்டப்படுது. சரிங்களா? அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மிதமான ஏழை மாவட்டங்கள், ஒரு லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து தமிழ்நாட்டை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 1994க்கு பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது. எப்போ 1994க்கு பிறகு தமிழ்நாட்டில் அந்த வறுமைங்கிறது ஓரளவுக்கு அப்படியே குறைக்கப்பட்டுட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
1994க்கு பிறகு படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. 2005 பார்க்கும்போது மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அந்த வறுமை குறைப்பில் ரொம்பவே முன்னணியாக வந்து இருக்காங்க. ஸோ வேகமாக வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்து 2014 வருடத்துலேருந்து 2017 வருடத்தை எடுத்து பார்க்கும்போது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து இந்த வறுமை ஒழிப்புக்காக நிறைய திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இங்கே முதல் 5 மாவட்டங்கள், கடைசி 5 மாவட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். குறைவான எம்பிஐ அப்படிங்கிறதுல முதல் 5 மாவட்டங்கள்னால் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள் அப்படின்னா தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஓகேவா? ஸோ இது பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதை பார்த்து தான் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படியே அடுத்து வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்துக்காக என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், மதிய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி போன்ற பல திட்டங்களில் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த ICDSன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது அந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைனா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். அதே போல் இந்த மதிய உணவு திட்டம் இந்த குழந்தைகள் சுகாதார திட்டங்கள்ங்கிறது தான் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே மேலே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன வந்து சமர்ப்பிப்பாங்க கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னா ஆண்டு வரவு செலவு திட்டம் சொல்லிட்டு ஒரு மாநிலமுமே வந்து கொடுக்கணும் இல்லைங்களா. அந்த வகையில் தமிழகத்தோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான அந்த வரவு செலவு திட்டம் தான் வந்து ரொம்பவே அதிகப்படியாக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் மிகச்சிறந்தது எதுனா இந்த ICDS திட்டம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிகச்சிறந்த ஒன்றாக வந்து கருதப்படுது. ஆக்சுவலாக வந்து மொத்தமாக இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது நாட்டிலேயே தமிழ்நாடு தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு திட்டத்தில் இந்த ஊட்டச்சத்து ஆரோக்கியத்திற்கு அதிகமாக வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள் இந்த பாடத்திலே இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 2 பாக்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஸோ அது யாரோட பேரில் கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் 2011 முதல் 12ஆம் ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவதாகும். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான். அடுத்தது பள்ளி சுகாதார திட்டம் விரிவான சுகாதார சேவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. ஸோ 5 வந்து பார்த்திங்கன்னா தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டங்கள். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு 5 பாயிண்ட் வந்து முடிஞ்சுங்களா. அடுத்து ஊட்டச்சத்து திட்டங்கள் வந்து 5 வந்து கொடுத்துருக்காங்க, 6 வந்து இருக்குது. என்னென்ன பார்த்துருவோமா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்க, புரட்சி தலைவர் MGR ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். அடுத்தது இந்த ICDS நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். அடுத்து பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். அவ்வளோதான். இப்போ ஊட்டச்சத்து திட்டங்களில் தமிழ்நாட்டில் இந்த 6 பாயிண்ட் வந்து பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்களில் இந்த 5 பாயிண்ட் வந்து பார்த்தோம். ஸோ இந்த பாடத்தில் நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 11 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.